1998 பிப்ரவரி 13, 14 ஒரு கரும்புள்ளி, யார் அதை மறக்கவே மாட்டாங்க. 58 உயிர்கள், 250க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார். அந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அந்த நிகழ்வை தொடர்ந்து படுகாயமடைஞ்சவங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், கை கால் போனவங்களை தொடர்ந்து பார்க்கிறோம், கண் பறி போனவங்களை தொடர்ந்து பார்க்கிறோம், அந்த சம்பவத்தால் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த ட்ரையல் நடந்த பொழுது முழுமையா பார்க்கிறோம். அதன் பிறகு தொடர்ச்சியா 28 ஆண்டுகளாக யாருக்குமே ஒரு நாள் கூட அந்த பிப்ரவரி 14 நடந்த சம்பவத்திலிருந்து விடுப்பு இல்லை. யாரையாச்சும் ஒருத்தரை பார்ப்போம், நியூஸ் பேப்பர்ல படிப்போம், கோர்ட்ல நடக்கக்கூடியதை பார்ப்போம், 2008 திமுக விடுதலை செஞ்சதை பார்ப்போம். சில மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் 16 இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மிக முக்கிய மனிதனாக குற்றவாளியாக இருந்து மரணமடைந்த பாஷாவுக்கு 17 நடந்த ஊர்வலத்தையும் பார்ப்போம். இதைவிட கொடுமையெல்லாம் என்னவெல்லாம் நாம பார்க்கணும்னு அதையும் நம்மளை பார்க்க வச்சான். காக்கி சட்டை அணிந்த ஒருவரை பட்ட பகல்ல வெட்டி கொண்டிருக்கிறான். காரணம், வண்டியை நிறுத்தி பேப்பர் கேட்டதுக்கு. ஆனா காவல்துறை தன்னுடைய கண்ணியத்திற்காக வீதிக்கு அன்னைக்கு யாரும் வரல. ஆனா பொதுமக்கள் அன்னைக்கு வீதிக்கு வந்தார். நம்முடைய இந்து உணர்வு மிக்கவர்கள் பொது இடத்துக்கு வந்தார். RSS பேரியக்கம் பொது இடத்துக்கு வந்துச்சு, இந்து முன்னணி பொது இடத்துக்கு வந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சி பொது இடத்துக்கு வந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக 97 ஒரு நாளும் ஏதோ ஒரு நிகழ்வு கோயம்புத்தூர் நடந்து உச்சபட்ச கரும் நாளாக பிப்ரவரி 13, 14 இந்த அவலத்தை நாம் எல்லாம் பார்த்தோம். தவறான ஒரு அரசு அமைந்தால் என்ன நடக்கும் என்பதை 28 ஆண்டுகளாக இதே மேடையில் இருந்து நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.